ஃபைனலி சேனல்லேருந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு. சைக்கோ கேர்ள் ஃப்ரெண்ட் அதுதான் இன்றைக்கி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதில் நான் ஒரு சில எபிசோட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அந்த 2 பேருமே. அதனால தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. என்ன ஒன்றுனா இதுக்கு காப்பிரைட் வராமல் இருக்கணும், அது ஒன்று தான் எனக்கு இப்போது பயமாக இருக்குது. மற்றபடி ஃபன் கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போனால் வணக்கம் மக்களே, எல்லோரும் வாங்க சேர்ந்து ரியாக்ட் பண்ணலாம். இப்போதான் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப்பும் சப்போர்ட்டும் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். So 3, 2, 1, go. என்ன நந்தா, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதோ மென்டலி சிக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொன்னீங்க. அவங்க வரவே இல்லை, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. வந்திருக்கா டாக்டர்? எங்க? வெளியில இருக்கா டாக்டர். உள்ள வர சொல்ல வேண்டியது தானே. அவ எப்ப நான் பேசினாலும் ஒட்டி கேட்டு பழகிட்டா டாக்டர். நம்ம இப்ப பேசுறதே வெளில ஒட்டி கேட்டுட்டு இருக்கா டாக்டர். 2 மினிட்ஸ்ல வந்துருவாங்க டாக்டர். வந்துட்டா டாக்டர். சிம்டம்ஸ் தெரியுதா? உங்க பின்னாடியா? அப்படியா? ஹாய் டாக்டர், ஐம் பூஜா. நைஸ். நந்தாக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா டாக்டரை பார்க்கணுன்னு, அதான் அவனை கூட்டிட்டு அவன் கூடயே வந்தேன். ஆமா டாக்டர், எனக்கு ஒரு பிரச்சனை டாக்டர். என்ன பிரச்சனை கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் டாக்டர். ஏதோ நான் தான் பிரச்சனை மாதிரி அவன் என்னையே பார்க்கறான். ஓகே பூஜா, கேன் யூ ஜஸ்ட் உட்காருங்க. ஐயோ டாக்டர், எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். எனக்கு வந்த உடனே எல்லாம் உட்கார முடியாது டாக்டர். வேணா நீங்க 2 பேரும் எழுந்து நின்று பேசுறீங்களா? நம்ம அப்புறம் உட்காரலாம். எழுந்துருங்க. எனக்கு ஏன்னு கேட்ட கோவம் வரும் டாக்டர். எனக்கு பதில் சொல்ல வராது, தெரியாது, பிடிக்காது. நம்ம தேவையில்லாம மூளை கசக்கி பதில் யோசிச்சதுக்கு அப்புறம் கேட்டவங்களுக்கு அந்த பதில் தேவையில்லைன்னா அப்புறம் என்ன டாக்டர் பண்றது? என்ன நந்தா? ஆமா 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 டாக்டர். டாக்டர் உங்க பேர் என்ன? காஃபர். டாக்டர் காஃபர் டோபர். உங்களை டோபரை கூப்பிடலாமா டோபர்? டாக்டர் கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா டாக்டர்? சாரி டோபர் நீங்க கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா டோபர் ப்ளீஸ்? தேங்க்யூ டோபர். சொல்லு நந்தா, உனக்கு என்ன பிரச்சனை? யாரு டாக்டர்னே தெரியலையே. ஃபிளாஷ்பேக். இல்லை ஆஃபீஸில் இருக்கும் பூஜா. நான் சொல்கிறத நீ கேட்டால் தான் பூஜா நான் சந்தோஷமாக இருக்கேன்னா கோவப்படுறேன்னா என்ன கண்டிஷனில் இருக்கேன்னு உனக்கு தெரியும். ஒன்று பண்ணுறியா? அந்த ஒரு வாரம் பிரேக் எடுத்துப்பேன் பூஜா ப்ளீஸ். என்னால் முடியல. பிரேக் பூஜா, பாய். என்ன மச்சான் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? வழக்கம் போல் எனக்கும் பூஜாவுக்கு பிரச்சனைடா. இந்த வாட்டி பிரேக் மச்சான். என்னடா ஆகோட பிரேக்குன்றீங்க மச்சான்? முன்ன மாதிரி இல்லைடா, சின்ன பிரச்சனைக்கெலாம் இப்போ பெருசாக சண்டை வருதுடா. ஒரு மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இப்போ டாலரேட் பண்ண முடியல, முடியலடா. தெரிஞ்சு நீ ஒரு நல்ல ஆஸ்ட்ராலஜராக பார்த்து பேசினா அவரே சொல்லிடுவார் உனக்கு பூஜா செட் ஆகுமா என்னென்னு. இந்த காலத்தில் நான் எங்கடா ஆஸ்ட்ராலஜரை போய் தேடுவேன்? நீங்களும் நேரில் போய் தேடுறேன்ற ஆஸ்ட்ராலஜர்லாம் இப்போ ஃபோன்லேயே இருக்காங்க. ஆஸ்ட்ரோடாக்னு ஒரு ஆப் இருக்குது. ஆஸ்ட்ரோடாக் ஃபோனில் ஆஸ்ட்ராலஜர் ஆப்பில் லவ், மேரேஜ், கெரியர், பிஸ்னஸ்ன்னு உனக்கு இருக்க எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் அங்கே இருக்குது. இதில் பியூட்டி என்னன்னா உன்னோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் இருந்தால் போதும். அவங்களே உனக்கு என்ன ப்ராப்ளம், நீ இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கன்னு சொல்லிடுவாங்க. ஓ, நீ யூஸ் பண்ணியிருக்கியா மாப்பிள்ள? எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு இல்லை. அப்போது இந்த ஆஸ்ட்ரோடாக் ஆப்பில் பல்லவின் ஆஸ்ட்ராலஜர்கிட்ட பேசினேன். அவங்க சொன்ன சொல்யூஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். இப்போது எனக்கு அதுக்கு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் பற்றினதெல்லாம் அதில் கேட்டுக்கலாமா? எதை பற்றி வேணால் கேட்கலாம் மாப்பிள்ள. இப்போ லவ் பண்ணுறவங்க இந்த கமிட்மெண்ட் வந்து மேரேஜில் முடியுமா இல்லை இந்த சிங்கிளாக இருக்கணும் எப்போ கமிட் ஆகணும்னு பார்த்து உனக்கு இருக்க எல்லா டவுட்ஸ்க்கும் அவங்கள்ட்ட சொல்யூஷன் இருக்கு மாப்பிள்ள. நான் இப்பயே ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. சூப்பர்ரா. போய் உன்னோட டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் சாட் ஃப்ரீ. யூஸ் பண்ணிக்கோங்க. டோபர் எப்படி சொல்ல, அவ எது ஆசையா? நான் கூட ஃபிளாஷ்பேக்னு நினைச்சேன். எனக்கு பிடிக்க மாட்டேங்குது டோபர். ஏன் பிடிக்கல?
அதான் டோபர் நானும் கேட்குறேன். ஆனா நான் எதை பத்தி கேட்டாலும் பதிலே சொல்லாம மூச்சு மட்டும் வாங்குறான். ஏன் நந்தா பதில் சொல்லாம மூச்சு வாங்குறீங்க? அட்லீஸ்ட் மூச்சு விடுற கேப்லயாவது பதில் சொல்லலாம்ல. நான் மூச்சு விடுறதே அந்த கேப்ல தான் டாக்டர். நந்தா பாத்தீங்களா டோபர், இந்த மாதிரி தான் அவன் எது சொன்னாலும் எனக்கு புரியறதே இல்லை டோபர். ஏன் நந்தா பதில் சொல்லாம மூச்சு வாங்குறீங்க? சொல்லுங்க. பூஜா இப்பதான் actual flashback. வேணாம், ரொம்ப வெயிலா இருக்கு, நான் எங்கேயும் வரல. பின்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு இன்னைக்கு சமைச்சு தரேன். ஆ? நீ சந்தோஷமா ஜாலியா இரு. ரிலாக்ஸா இரு. ஆ, ஆ. நந்தா ஆ? அந்த தண்ணி கேன் கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. அதான் வரேன். நந்தா ஆ? இந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் நறுக்கி தாயே. நந்தா ஆ. இந்த கிச்சன் ஸ்லாப் கொஞ்சம் தொடச்சு தாயே. இதோ வரேன். நந்தா ஆ. நந்தா கொஞ்சம் கழுவி தாயே. நந்தா இந்த சாதம் கொஞ்சம் கிண்டி தாயே. வரேன். நந்தா ஆ. கை கால் வலிக்குது, அமுக்கிடு. நந்தா ஆ. எனக்கு போர் அடிக்குது, கிட்ட வந்து நின்னு பேசுடா. நந்தா நான் ரொமான்டிக்கா பின்னாடி இருந்து கட்டி போடுறா. நந்தா நான் சமைச்சு முடிச்சிரேன், இதெல்லாம் எடுத்துட்டு வர ஹெல்ப் பண்ணு. சாப்பிடணும்ல, தட்டும் கரண்டி எடுத்துட்டு வா. போனந்தா தட்டும் கரண்டி. நல்லா சீக்கிரம் ஓடு. சாம்பார் ஊத்து. இதுல யார் சமைச்சா இப்போ? சாம்பார். சாம்பார். யம் யம் யம். நந்தா இஸ் வெரி ஹாப்பி. சாப்பிடு. யம் யம். சாப் சாப். எப்படி? நல்லா இருக்கு. Thank you. வேற ஆப்ஷனே இல்ல, சொல்லிதான் ஆகணும். பாத்தீங்களா டோபர், இவ்ளோ எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்தா ஒரு வார்த்தை கூட பேசாம ஆற அமர மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்கான். எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? அந்த மூச்சு கேப்பு இதானா? ஏதோ ஆதி காலத்துல தான் பொண்ணுங்க எல்லாம் வேலை செய்யணும்னு இருந்தது, ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்ல. அதையும் தாண்டி எனக்கு ஆனவனுக்காக ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்தா ஒரு வார்த்தை கூட அப்ரிசியேஷன் இல்லைன்னா எனக்கு அது ஹர்ட் ஆகுமா ஆகாதா டோபர்? பூஜா, சப்போஸ் இந்த வேலையை 50-50 ஆளுக்கு ஆளுக்கு ஷேர் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் தேவைப்பட்டிருக்காது இல்லையா? கரெக்ட், 100%. ஆனா இங்க 100% எஃபர்ட்ஸ் நான் தானே போடுறேன். அப்ப எனக்கு கடுகால கூட அப்ரிசியேஷன் தேவைப்படுதா டோபர்? சொல்லுங்க. 100% எஃபர்ட் போட்டா அதை அப்ரிஷியேட் பண்ணாதது ஏன் தப்பு? ஏன் தப்பு தான்? என் மேலதான் தப்பு. நான் தான் தப்பு. நான் தான் மிஸ்டேக். நான் தான் மிஸ்டேக். நான் தான் மிஸ்டேக். என் மேலதான் தப்பு. என் மேலதான் தப்பு. என் மேலதான் தப்பு. பாவம், அந்த ஆளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. என் மேலதான் தப்பு. என் மேலதான் தப்பு. என் மேல மிஸ்டேக். 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 என் மேல தப்பு. என் மேல தப்பு. பாத்தீங்களா டோபர், இப்படிதான் ஒரு வாட்டி ஒரு ஸ்டோரி பத்தி பேசும்போது தேவை இல்லாம பேனிக் ஆகலாம். ஸ்டோரியா? என்ன படம்? நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பத்தி தான் சொன்னேன். ஐயோ, என்ன பண்ணீங்க? டோபர் இல்ல, அவன் தேவையில்லாம பேனிக் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். அது இன்னொரு ஃபிளாஷ்பேக் போங்க. ஸ்டோரி போடு. ஸ்டோரியா? அதெல்லாம் தேவையில்லாம கண்ணு வைப்பானுங்க. மூட நம்பிக்கையில இருக்க கூடாது நந்தா. மூட நம்பிக்கையா? அடியே, எல்லாம் நினைச்ச மாதிரி தான் இருக்கு. என்ன நினைச்சா? உன்னை சிங்கிளா ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறேன்ல. சிங்கிளாவா? நந்தா, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வேணும்னு தான் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லாச்சு. ஸ்டோரி போடணும். ஒரு செகண்ட் சந்திரமுகியா மாறினதை நான் பார்த்தேன். அவ்வளவு சலிச்சிட்டல எனக்காக ஸ்டோரி போடு. இல்ல 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 இல்ல, ரொம்ப சந்தோஷமா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ஸ்டோரி போடுறேன்.
சரி உனக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ போட்டுக்கோ. இந்த ஃபோட்டோ ஓகேவா? இது வேணாம், நான் குண்டா இருக்கேன், பிம்பிள் இருக்கு, நான் டல்லா இருக்கேன், என் லெஃப்ட் ப்ரொஃபைல் இருக்கிறது அது போலாம். இதுல சிரிப்பு நல்லா இல்ல, வேணாம். செட் ஆகல. இது Dress நல்லா இல்ல, அது எனக்கு பிடிக்கல, வேணாம். இது ஓகே, இந்த ஃபோட்டோ ஓகே. ஏய் இதுல மூஞ்சே தெரியலடி. அது பிரச்சனை, நான் நல்லா இருக்கேன், அது போதும். ஓகே. அப்படியே ஏதாவது ஒரு பாட்டு போட்டு விட்டுறேன். பாட்டா? ஸ்டோரிக்கு என்னடி பாட்டு? உனக்கு பிடிச்ச ஏதாவது பாட்டு போடு நந்தா. பிடிச்சதா? நீ ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்ல. நந்தா, நான் உன்னை ஸ்டோரி போட சொல்லி டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு நந்தா உன் மாடுலேஷன். என்ன நந்தா, என்ன? இல்லையா இல்லையா பொண்ணு? நானே போடுறேன். இந்த பாட்டு ஓகேவா? இந்த பாட்டு ட்ரெண்டிங்ல வேணாம், அந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, வேணாம். ஐயோ பயங்கர லவுடா இருக்கு, வேணாம். இதுல லிரிக்ஸ் ரிலேட்டிவா இருக்காது, வேணாம். அது ஃப்ரெண்ட்ஷிப் சாங், நம்ம லவ்வர்ஸ், இது வேணாம், ரொம்ப ஸ்லோ, வேணாம். இந்த பாட்டு ஓகே. அப்படியே அந்த ஈவில எமோஜி போட்டு. ஈவில் ஐயா அப்படின்னா? அந்த ப்ளூ கலர் ஒயிட் கலர் ப்ளூ கலர் பிளாக், அது போட திருஷ்டி வராதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தானடி ஃபர்ஸ்டே போட்டோ போட வேணாம் கண்ணு வைப்பாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னா மூட நம்பிக்கைன்னா, நீ ஈவில் ஐ போட்டா மாடர்ன் மூட நம்பிக்கைடி. ஏய் என்கிட்ட லாஜிக்கலா பேசக்கூடாது, புரியுதா? ஸ்டோரி போடு. போட்டாச்சு. நந்தா, அப்லோட் பண்ண ஸ்டோரி கம்ப்ரஸா பிளர்டா இருக்கு, delete பண்ணி புதுசா ஒன்னு போடு. அப்ப இவன ஏன் டோபர் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இது அவ உலகம், நம்மளாம் ஜஸ்ட் வாழ்றோம். உட்காருங்க டாக்டர். அப்புறம் நந்தா, வேற என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு? ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் அதான் பிரச்சனையே. இருக்கிறதுல என்னையா பிரச்சனை? ஞாபகம் இருந்தா தானே எல்லா விஷயத்தையும் தப்பா மாத்தி மாத்தி ஞாபகம் வச்சிருக்கான். பேசிக்கலி எனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி டோபர். பைக் சாவி பைக்ல விட்டோன்ட்டான்னு நினைக்கிறேன். நீ பார்த்த? பாத்தியா டோபர், ஞாபகம் மறதி. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் தப்பா யோசிக்கிறதுனாலே பெரிய சண்டை வருது. நான் முதல்ல போய் பைக்ல இருந்து சாவி எடுத்துட்டு வரேன், இல்ல அடிக்கிற வேலுக்கு சாவி சுடும். சாவி சுடுமா? என்னையா சாவி சுடுட்டு போறா? வண்டி எவனா தூக்கிட்டு போயிடுவான்னு சொன்னா கூட பரவாயில்ல, சாவி சுடுட்டு போறா. இது இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்துச்சா? அவகிட்ட இருந்தது. அவ தேடி போன சாவி இந்த சாவி தான். அவ கையில வச்சு சுத்திட்டு இருந்தாலே. இது எல்லாத்த விட அந்த வண்டி அவ தான் ஓட்டிட்டு வந்தா. இப்படி அவ எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு ஞாபகம் மறதி என்ன டார்ச்சர் பண்றா டாக்டர்? ரொம்ப பாவையா நீ. அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன். உங்களால மட்டும்தான் இதுல இருந்து என்ன காப்பாற்ற முடியும். எப்படியாவது அவளை அவ உலகத்துல இருந்து நம்ம உலகத்துக்கு இழுக்கணும். பர்ஃபார்மன்ஸ் அவ வர்றா. சலாம் வாங்க நந்தா. பைக் சாவி எங்க பாத்த? எங்க காணோம்டா? உன் கையில இருக்கு. ஏண்டா பைத்தியக்கார நாயே, ஒரு விஷயம் எங்கேயாவது வச்சு இவ்வளவு சீக்கிரமா மறப்பியா? ஆனாலும் இவ்வளவு ஞாபகம் மறதி இருக்க கூடாது இல்ல? லூசு. அப்புறம் பூஜா, நீங்க வெளியே போகும்போது நந்தாவோட பிஹேவியர் எல்லாம் எப்படி இருக்கு? அவ வந்து மேக்ஸிமம் அவனை கண்ட்ரோல் பண்றான். ஆனா சம்டைம்ஸ் அவனையே தாண்டி அவனோட அந்த கேரக்டர் வெளியில வருது. ஏன் நந்தா இப்படி பண்றீங்க? எதுக்கு அந்த ப்ராப்ளமேட்டிக் கேரக்டர் வெளியே கொண்டு வர்றீங்க? ப்ராப்ளமேட்டிக் தான். நான் தான் ப்ராப்ளமேட்டிக். இந்த கதையில நான் தான் ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா இவ போட்ட பிளானுக்கு நான் ரெடியாகி வெயிட் பண்றப்ப இவ திடீர்னு பிளானை மாத்திட்டான். அதுக்கு அடாப்ட் ஆக முடியாம கஷ்டப்பட்டேன்ல, நான் தான் ப்ராப்ளமேட்டிக். 5 நிமிஷத்துல வரன்னவ 5 மணி நேரம் கழிச்சு வந்தா. அதை புரிஞ்சுக்க முடியாம கஷ்டப்பட்டேன்ல, நான் தான் ப்ராப்ளமேட்டிக். விடிய ஒரு பிளானை போட்டு அடுத்த நாள் காலைல அந்த பிளான் என்னன்னே தெரியாம அந்த பிளான் இன்னொரு நாள் போட்டுக்கலான்னு சொல்லி சொன்னா பாத்தீங்களா? அப்போ அதை புரிஞ்சுக்க முடியாம என் மனசும் மண்டே ஒரு கஷ்டப்பட்டுச்சுல, நான் தான் ப்ராப்ளமேட்டிக். பப்ளிக்ல கையை பிடிக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கு முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னா பாத்தீங்களா? அதை புரிஞ்சுக்காத என் மனசு, நான் தான் ப்ராப்ளமேட்டிக். எல்லாத்த விட இவ்வளோ அவுட்டிங் கூட்டு போனேன். அங்க ஒரு ஊத்த சண்டை எடுத்துட்டு வந்து சண்டை போட்டான். இந்த சண்டை போறதுக்கு தான் அந்த அவுட்டிங் கூட்டு வந்தியான்னு கோச்சிக்கிட்ட அவ ஏன் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்றான்னு மறுபடியும் சண்டை போட்டான். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாம நான் கஷ்டப்படுறேன்ல, நான் தான் ப்ராப்ளமேட்டிக். எனக்கு தான் ப்ராப்ளம். நான் தான் ப்ராப்ளமேட்டிக். எனக்கு தான் ப்ராப்ளம். நான் தான் ப்ராப்ளமேட்டிக். பாத்தீங்களா டோபர், அவனே அவனை ப்ராப்ளமேட்டிக்னு ஒத்துக்கிறான்.
நந்தா என்னாச்சு நந்தா டேய் அவன் செத்துட்டான்டா. கேட்டதா ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவரை தனியா விடுங்களேன். அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க அப்படி சொல்றீங்க. டோபர் என்னால அவனை பிரிச்சிருக்கவே முடியாது. டோபர் புரிஞ்சுக்கங்க பூஜா. He needs some air. அந்த காக்கால கூட எங்களை பிரிக்க முடியாது. டோபர் ஆபத்தே உன்னால தாண்டி. அப்போ இது வரைக்கும் அவங்க உங்களை பிரிஞ்சதே இல்லையா? ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி. மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கா? நான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன் பசங்களோட வெளில போயிட்டு வரேன்னு. என்னை விடு. ஓ யார வேணானா? நீ வேண்டான்னு சொல்லல, ஆனா கூட வரேன்னு சொல்ற. ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் நான் கூட வந்தா என்ன? அது பாய்ஸ் அவுட்டிங் டி. உன்னை எப்படி கூட்டு போக முடியும்? பாய்ஸ் அவுட்டிங்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாதா? நான் வந்து என்ன பிரச்சனை? அதான் தெரியுதுல, அப்புறம் ஏன் வர? எங்க கேங்ல எல்லாம் யாருமே என்ன பொண்ணு மாதிரி பார்த்ததே கிடையாது தெரியுமா? அப்படிதான் ஒரு வாட்டி தாய்லாந்து போகும்போது. பதறாத, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கெல்லாம் சேர்ந்து தாய்லாந்து போகும்போது வந்து யாருமே என்ன திவ்யாலாம் வந்து பொண்ணு மாதிரி பார்க்கவே இல்லை. நாங்கெல்லாம் பாய்ஸோட பாய்ஸா ஜாலியா இருந்தோம். பூஜா, வாரத்துல 6 நாள் நான் உன் கூட இருக்கேன். வெறும் ஒரே ஒரு நாள் வெளில பசங்களோட போயிட்டு வரேன். ப்ளீஸ் விடு. ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்ல என் கூட 7 நாள் பத்தலன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்துலேருந்து ஒரு நாள் கடன் வாங்கி லவ் பண்ண வந்தானே நீ. அந்த வாங்கின கடனுக்கு தான் நான் இப்போ வட்டி கட்டிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்னை விடு, நான் போயிட்டு வரேன். ஐ நீட் சம் ஸ்பேஸ். நான் ஸ்பேஸ்ன்னு சொன்னது ரிலேஷன்ஷிப்ல இல்ல, பசங்களோட அவுட்டிங் போயிட்டு வரதுல. புரிஞ்சுக்கோ, வேற ஏதாவது தப்பா எடுத்துக்காத. ஓ அப்போ உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக் வேணும் அதானே? புரியுது புரியுது. என்னை பத்தி யோசிச்சியா? என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? எனக்கு யார் இருக்கா? எனக்கு யாருமே இல்ல, யாருமே இல்ல, எனக்கு யாருமே இல்ல. என்னை பத்தி சுத்தமா யோசிக்க மாட்டேங்கிற. நீ தாய்லாந்து போய் எங்க வேணா போ. யார் இருக்கா? எனக்கெல்லாம் யார் இருக்கா? யார் என்ன எங்கேயாச்சும் கூட்டு போவா? எனக்கெல்லாம் எவனுமே இல்லை. எனக்கு நல்லா புரியுது. ஓகே ஐயோ, ஓகே நான் ஓகே யாருக்கு- ஓகே ஓகே பூஜா பூஜா என் லைஃபே காலி. எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. பூஜா 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 சொல்லு சொல்லு. காம் டவுன். நான் ட்ரிப் போல. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். அதுக்கப்புறம் திருப்பி நான் தான் டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் வேணாலும் கேட்டு திருப்பி என்ன விட்டு போயிடுவேன். வேணாம் இல்ல பூஜா, சொல்றத கேளு. விடு, நான் இல்ல ட்ரிப். இல்ல நந்தா நந்தா, எனக்கு ஒரு மாதிரி மூச்சு அடிக்குது. என்னை சுத்தி ஒரு மாதிரி இருட்டா இருக்கு. நான் எங்கேயாவது ட்ரிப்பு போன சரி. நான் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரேன். நான் ட்ரிப் போயிடுறேன். ஓஹோ, அப்ப நீங்க 2 பேரும் டபுள் பாடி சிங்கிள் சோலா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா டோபர். விளங்கிரும். சரி, இவரை நேர்ல பார்த்தா தானே இந்த சண்டையெல்லாம் வருது. ஆமா, போன்ல இவர் ரெஸ்பான்ஸ் எப்படி? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இவன் வந்து அடிக்கடி வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணாம கால் பண்ணி கத்துறான். நந்தா இப்படி வாங்க. ஏன் போற ஏன் போற? கால் பண்ணி கத்துறீங்களா? சொல்லுங்க, மேடம் ஆஸ்கிங் இல்ல. மறுபடியும் ஃபிளாஷ்பேக். எத்தனை ஃபிளாஷ்பேக்? ஹலோ ஹலோ சொல்லு, என்ன விஷயம்? என்ன விஷயம்? ஏய், என்ன சொல்ல வந்த? சொல்ல வந்தேனா? நான் எங்க சொல்ல வந்தேன்? நான் காலையில இந்த வீட்ல தானே இருக்கேன். ஏய், ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சல. படிச்சு பாரு தெரியும். டெலீட் மெசேஜ். delete பண்ணிட்டு ஏன் என்கிட்ட கேக்குற? ஏய், நீ டெலீட் பண்ண? ஓ நான் delete பண்ணதா? சரி 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 சரி. சொல்லு, என்னது? ஒண்ணும் இல்ல. ஏய் ப்ளீஸ் டி சொல்றி. ஏய் நிஜமா ஒண்ணும் இல்லடா. ஏய் ப்ளீஸ் டி, ஏதாச்சும் ஆச்சா? நான் ஏதாச்சும் பண்ணிட்டேனா? உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? நமக்குள்ள ஏதாச்சும் மிஸ்கம்யூனிகேஷனா? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது இருந்தாலும் சொல்லிடி ப்ளீஸ் டி. என்ன பிரச்சனை? ஏய் சத்தியமா ஒண்ணும் இல்லடா. இங்க பாரு பூஜா, நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன். நீ தான் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா, ஓபன் பண்ணி பார்க்கறதுக்குள்ள டெலீட் பண்ணிட்டு அது வெறும் டெலிட்டட் மெசேஜ்னு காட்டுது. எனக்கு தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு. சும்மா இருக்கணும், தூண்டி விட்டு என்னன்னு சொல்லு ப்ளீஸ் சொல்லு. ஏய் நிஜமா ஒண்ணும் இல்லடா. பூஜா லாஸ்டா கேக்குறேன், ப்ளீஸ் என்னன்னு மட்டும் சொல்லு. என்ன விஷயம் சொல்லு, என்ன சென்ட் பண்ண? நந்தா ஒண்ணும்
ஒண்ணும் இல்ல ONNUM ஸ்பேஸ் ILLA ஒண்ணும் இல்ல புரியுதா? ஓ மெசேஜ் ஒண்ணும் இல்லையா? எதுக்கு நீ ஒண்ணும் இல்லன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்? அது ஒண்ணும் இல்ல. வீட்ல எங்க அப்பா US மாப்ள. பா. ஹலோ. நான் அப்புறம் அடிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஹலோ பூஜா. ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? ஒரு 3 வருஷமா? என்ன நந்தா கணக்கு கரெக்டா? தெரியல டாக்டர். இப்பெல்லாம் காலம் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி மெதுவா போகுது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். மறந்துட்டேன். அப்போ உனக்கு வருஷம் ஞாபகம் இல்லையா? இருக்கு. அப்ப இப்ப சொன்னது? அது உன்னோட காதல் அன்பு இதனால வந்து எனக்கு காலம் போறதே தெரியாம ஸ்ட்ரெச் ஆகி நீண்டு போகுது. பூஜா ஒரு நிமிஷம் வெளியிருங்களேன். ஏன் டோபர்? இல்ல காசே கொடுக்காம இவ்வளவு தூரம் பேசிட்டீங்க. கொடுத்த காசுக்கு நான் தான் பேசணும்ல. பேஷண்ட் கிட்ட பேசிடுறேனே. நீங்க வெளியிருங்களேன். ஐயோ நான் நந்தா விட்டால அப்படியே போகல முடியாது. அப்படியே சொல்லாதீங்க. சரி ஒண்ணு பண்ணுங்க. அப்படியே வண்டியில இருந்து கீ எடுக்க போனீங்கல்ல, எடுக்காமே வந்துட்டீங்க. அது எடுத்து வந்துடுறீங்களா? மறந்தே போயிட்டேன். ஷோ நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் சரியா? இல்லனா என்ன ஆகும் தெரியுமா? வெயிலுங்க, ஹீட்டுங்க, சாவி சூடு இல்லைங்களா? நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. ரெண்டு பேரும் கிளவர். நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். வரேன். நந்தா நல்லா தானேயா இருக்கா? என்ன அப்பப்ப பிபி ஏத்துறா? அதானே பிரச்சனை. அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது தானே? டாக்டர் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. அப்புறம் அவகிட்ட பாயிண்ட் எல்லாம் செய்யாம இருக்கா. அவகிட்ட எல்லாம் ஒரு பெரிய ஆயுதம் இருக்கா, அதை இறக்கிடுவா. வாட் இஸ் தட் வெப்பன்? வன்மம். வன்மமா? அதாவது டோபர். சாரி டாக்டர். இல்ல டோபர்னே போங்க. ஒரு ஃப்ளோ கிடைக்கும். ஓகே டோபர். ரஜினி படம் பழகிட்டாப்ல. உடம்பு ஃபுல்லா டாட்டு குத்தி வச்சிருப்பாரா? அதே மாதிரி நான் எங்கெங்கெல்லாம் ஏதாவது அவளை ஹர்ட் பண்றனோ அது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பா. டைம் வரப்ப இறக்கிடுவா. இப்போ இன்னைக்கு இங்க வந்தது, காலைல என்ன சாப்பிட்டோம், எப்படி வந்தோம், இங்க என்ன நடக்குது, இது என்ன நாள், எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த கான்வர்சேஷன்ல அவளை நான் ஹர்ட் பண்ணிருப்பேன். அதை ஒரு பாயிண்டா எடுத்து வச்சிருப்பா. எப்ப நான் வீக்கா இருக்கணும், சோகமா இருக்கணும், கரெக்டா அதை போட்டுருவா. நான் உடஞ்சிருவேன். அதான் வன்மம். ஓகே எனக்கு எல்லாம் புரியுது. இதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. சொல்லுங்க டாக்டர். பேசாம பூஜா மொத்தமா இருக்கிற வன்மத்தை எல்லாம் உங்ககிட்ட கொட்டிட்டா? யோ டோபர், டோமர் மாதிரி பேசாதயா. அவ வன்ம வாய் மட்டும் திறந்துச்சுன்னா இங்க எல்லாம் காலி. இல்ல மைண்ட்ல இருக்கிற எல்லா வன்மத்தையும் உங்க மேல இறக்கிட்டா அவ மைண்ட் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் வன்மமே இல்லாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம் இல்லையா? இல்ல டோபர், இது ஏதோ தேவையில்லாத பிரச்சனை மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்புங்க. நான் ஒண்ணு சொல்றேன், அதை அவகிட்ட சொல்லிட்டா போதும். அவ்வளவுதான். ஓகே இழுத்துட்டீங்க. சலாம். நந்தா சாவி காணோம்டா. ஏன் எப்பவுமே சாவி வச்செடுத்த மறந்துட்டே இருக்க? சரி ஆல் ஓகே. டோபர் கிட்ட பேசிட்டியா? ஆல் ஓகே. ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்னன்னா பிரச்சனை எனக்கு இல்லையா, அப்புறம் பிரச்சனை உனக்கா. ஆக்சுவலா பிரச்சனையே நீதானா? எனக்கு பிரச்சனையா? என்கிட்ட பிரச்சனையா? சந்திரமுகி வெளியே வர்றம மட்டும் உனக்கு இந்த பிரச்சனையும் இல்லையா? இவன் சொன்னானா? இவனை பார்த்தாலே பிரச்சனை மாதிரி தான் இருக்கு. இவன் சொன்னா நம்பிட்டியா? இவ்வளவு நாள் உன் கூட இருந்தா என்னை விட்டு கொடுத்துட்டேன் அதானே? கீ எடுக்க தானே போனேன். வேற எங்க போனேன்? அதுக்குள்ள நான் ஒரு பெரிய பிரச்சனை. உனக்கு பிரச்சனை சொல்லி தானே என்ன கூட்டு வந்தேன். இப்ப யாருக்கு பிரச்சனை சொல்லி நடுத்துற நிப்பாட்டிருக்க? எனக்கு புரியல. மாத்திரை போடுன்னு தானே சொன்னேன். நீ காலைல மாத்திரை போட்டியா? பேசுடா. இப்ப பேசு. நான் மட்டும் நேத்துல பேசிட்டு இருக்கேன். என்ன பார்த்து பேசு. என்ன பார்த்து பேசு. அன்னைக்கு எங்க அப்பா US மாப்ள கூட்டி வந்ததுக்கு அப்புறம் கூட நான் நீ தான் வேணும்னு எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். இத்தனைக்கு அவர் USல பெரிய மென்டல் டாக்டர் தெரியுமா? நீ இப்பலாம் எனக்கு லவ் யூ சொல்றது இல்ல. காதுல மூச்சு விட்டு கூசாது கேட்கவே இல்ல. செத்துட்டாமா அவன். பாத்தீங்களா? இதனால தான் நான் அவன ப்ராப்ளமேட்டிக்னு சொல்றேன். பேச பேச செத்துட்டான். இதுல எனக்கு வேற ப்ராப்ளம் சொல்றா. எப்படி ஒத்துக்க முடியும்? ஐயோ பாவம், செத்து அவஸ்தைப்படுறான். ஓ அவ்வளவு நிம்மதியா இருக்கே நீ? இரானந்தா உன்னை மந்திரவாதி கூட்டி வந்தா உன் மண்டையில மாவு வரைக்கும் நான் விட மாட்டேன். இரு, நான் வரேன்.
சொன்ன மாதிரி ஃபன் கேரண்டி. அவங்க 2 பேரும் அந்த கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுதுல்ல. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு பொண்டாட்டியோ இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஓகே, இந்த சேனல்லேருந்து நான் எடுத்து இந்த வீடியோவுக்கு காப்பிரைட் எதுவும் வரல அப்படின்னா இந்த சேனல்லேருந்து கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போடுறது பார்க்குறேன். பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலி சேனல்லேருந்து ரியாக்ஷன் பண்ணியாச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நான் ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை இங்கே தேவையான ஐடிக்கு டேக் பண்ணி விடுங்க, நான் ரியாக்ட் பண்ணுறேன். சொல்ல இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன்.